Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் முதல் மொட்டு குறுநாவல் அத்தியாயம் 1. விட்டது என்றோட என்றார் சக்கரவர்த்தி. அவரது நீட்டிய உள்ளங்கையில் 3 ரயில்வே டிக்கெட்டுகள் இருந்தன. மேகலை தடுமாற்றத்துடன் நின்றாள். இப்படியே பெங்களூர் சிட்டிக்கு 2 டிக்கெட்டை உன் அம்மாவுக்கும் ஆனந்திக்கும். பிளாட்ஃபார்ம் டிக்கெட் உனக்கு மாற்றி கொடுத்துறாத, ஜாக்கிரதை. துயரம் கப்பிய இதயத்துடன் மேகலை தயங்கினாள். உள்ளே டிஃபன் தூக்கில் ஸ்பூன் செருகப்படும் ஓசை, கூஜா மூடி சுற்றப்படும் ஓசை, ஹோல்டால் உதரப்படும் ஓசை, பெட்டி மூடப்படும் ஓசை, வெளியே கார்களின் ஹாரன் ஓசை, பெண்கள் சிரிக்கும் ஓசை, சிறுவர்கள் ஓடும் ஓசை, வண்டிகள் உருளும் ஓசை. கும்மாளமும் குதூகலமும் நிறைந்த மயிலாப்பூர் மாட வீதி தன் மடியில் தவழும் இல்லமொன்று 2ஆகி கொண்டிருப்பதை அறியவில்லை. முகில் கொழுந்தின் கீழே சிவந்து கொண்டிருந்த சூரியன் இங்கே ஒரு குறிப்பிட்ட வீடு இருள் காடாகி கொண்டிருப்பதை உணரவில்லை. சக்கரவர்த்தி தொடர்ந்தார். சிட்டி ஸ்டேஷனில் இறங்கினதா ஒரு டாக்ஸி பிடிச்சிட்டு பசவங்கடிக்கு போக சொல்ல. வீட்டு விலாசம் ஒன்று அம்மாவுக்கு தெரியும். சொன்னாபடி மாதம் முதல் தேதி டானுன்னு 250 ரூபா அவளுக்கு அனுப்பிடுவேன். கவலைப்பட வேண்டாம்னு சொல்ல. மேகலையால் பொறுக்க முடியவில்லை. அப்பா என்று கரகரத்த குரலில் கூறி முடிக்கும் முன் கண்ணில் நீர் சுரந்து விட்டது. மேகலை அதட்டினார் சக்கரவர்த்தி. ஆனந்தியை பார்த்து உனக்கும் ஒன்று வினாதுக்கெல்லாம் மூக்கு உறிஞ்சும் பழக்கம் வந்துருச்சு போல இருக்க. காலையில் ஒன்று கேட்டு தானே நான் ஏற்பாடு செய்தேன். அப்பா இரு இப்போது ஒன்று கேட்டுடல. அம்மாவுடன் இருக்க வேண்டுமென்னா தாராளமாக இரு, எனக்கு ஆட்சேபணம் இல்லை. காலையில் கேட்டபோது என்னுடனே இருக்கேன்னு தானே நீ சொன்ன. மேகலையால் மறுக்க முடியவில்லை, ஆனால் ஒப்புக்கொள்ளவும் முடியவில்லை. அம்மாவுடன் போகிறாயா என்று கேட்டபோது பதில் சொல்லாமல் நின்றால். என்னுடன் இருக்கிறாயா என்றதற்கு தலையாட்டினால் லேசாகத்தான், என்றாலும் அதில் சம்மதம் இருந்தது. சொல்ல, உனக்கும் டிக்கெட் வாங்கி வர ஆள் அனுப்புவா? வேண்டாம்ப்பா என்று விம்பினாள் மேகலை. வேண்டாம், தாய் சிறந்த ஒரு கோவில் இல்லை என்பார்களே, அதெல்லாம் மற்றவர்களுக்கு எனக்கு இல்லை. பெற்றோர் என்று நினைக்கும்போது என் மனத்தில் தந்தை உருவம்தான் சிலை போல தெரிந்திருந்தது. அம்மா நிழல், உருவமில்லாத, தெளிவில்லாத, வனுப்பும் இல்லாத வெறும் நிழல்தான் என் அம்மா. இருந்தாலும் வேலைக்காரன் காளி வாசல் விளக்கை தட்டிவிட்டான். நீலக்குழாயின் ஒளி பளிரென்று அறைக்குள் புகுந்தது. அப்பா, இன்றைக்கி ஒரு ராத்திரி போகட்டும், கொஞ்சம் பொறுத்து யோசனை பண்ணுங்கள். நாளை காலையில் பார்க்கும்போது எல்லாம் வேறு விதமாக தெரியும் என்று பயந்த குரலில் பேசினாள் மேகலை. நிறுத்தே, எனக்கு தெரியும் என்று உருமினார் சக்கரவர்த்தி. டிக்கெட்டை கொண்டு போய் அவளிடம் கொடுக்க போறியா இல்லையா? ரயில்வே டிக்கெட்டுகளுடன் மேகலை பக்கத்தரையில் நுழைந்தாள். காலடி அரவம் கேட்டதும் ஹோல்டாலை சுருட்டி கொண்டிருந்த ஆனந்தி தலை நிமிர்ந்தாள். எப்பொழுதுமே அதிக ஆடை அணிகள் அணிபவள் அல்ல அவள். இன்று இன்னும் குறைவாக இருந்தது. அநேகமாக காதும் கழுத்தும் மூளை என்றே சொல்ல வேண்டும். அம்மா சொல்லியிருப்பாள். என்னோட வருவதாக இருந்தால் இத்தனையும் கழட்டி வச்சுட்டு வந்துரு என்று தாய் சொல்லை தட்டாதவள் ஆனந்தி. அக்கா என்று உதடுகள் துடிக்க தாழ்ந்த குரலில் உச்சரித்தாள் ஆனந்தி. நான் அம்மோடு போகிறேன்னு கோபிக்காதேக்கா. கோபம் இல்லை, ஆனால் ரொம்ப வருத்தமாக இருக்குது. அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சண்டை. ஆனால் நீ நானும் எதுக்கு ஒவ்வொரு கட்சியில் சேரணும்? அம்மா இன்றைக்கி சண்டை பிடிச்சிக்கொள்வா, நாளைக்கு சரியாயிடுவா. இந்த தடவை மாட்டா, பிரிந்து தனியாக போகிறேன்னு சொன்னதே அவதானா. ரொம்ப பிடிவாதமாக இருக்கா. மேகலை கீழுதட்டை கடித்துக்கொண்டு குழப்பத்துடன் நின்றாள். அறையில் பிரயாணத்துக்கான சகல ஆயத்தங்களும் தயாராகிருந்தன. என்னை மன்னிச்சுக்கோக்கா என்றாள் ஆனந்தி. பரவாயில்ல, அடிக்கடி கடிதம் எழுதினக்கு. அப்பா கோபிக்க மாட்டேன், நான் சொல்லிக்கிறேன். நான் என்று மீண்டும் திணறினாள் ஆனந்தி. அம்மாவிடம் தான் எனக்கு அதிக ஒட்டுதலாக இருக்குது. குளிருக்கு போர்வையை போத்துக்கொண்டு மாதிரி. அப்பாவோட என்னவோ ஒரு பயம். உன்னை போல் எனக்கு மனசில் உறுதி கிடையாது. தப்பாக நினைக்காதக்கா. சிச்சி பைத்தியக்காரி, எல்லாம் கொஞ்சம் நாளில் சரியாயிடும். ஹோல்டால் கட்டு, இதை வர்றேன் என்று வெளியேறினாள் மேகலை. தங்கை மீது அனுதாபம் அல்ல, கோபம் வந்தது அவளுக்கு. எனக்கு மன உறுதியாம். யாருக்கு ஆனந்தி? உனக்கா எனக்கா? நல்லதோ கெட்டதோ நீ ஒருவரை பற்றி கொண்டு விட்டாய். என்னை போல 2 கெட்டானல்ல நீ. அம்மா தான் உனக்கு அறம், அப்பா தான் பொருள். அம்மா தான் இன்பம், அம்மா தான் வீடு. நீ கெட்டிக்காரி அடி ஆனந்தி, கெட்டிக்காரி. நான் வீட்டுக்கு போகலாங்களாம்மா? ஸ்டேஷனுக்கு நீங்கள் போகிறீங்கன்னு ஐயா சொன்னார் என்றார் டிரைவர் தனிக்காசலாம். ஆமாம், ஆனால் எனக்கு எதுக்கும் கொஞ்சம் நேரம் இரு என்று அவனை அனுப்பினாள் மேகலை. குரலில் பதட்டத்தை காட்டிக்கொண்டோமோ என்று ஒரு வினாடி கவலை ஏற்பட்டது. முகத்தை வழக்கம் போல வைத்துக்கொள்ள வேண்டும். என்னவென்றாலும் குடும்பத்தின் ஊழல்கள் வேலைக்காரர்களுக்கு எட்டக்கூடாது. அம்மாவும் அப்பாவும் தினசரி இரவு 11 மணிக்கு மேல் தங்கள் அறையில் தாழ்ந்த குரலில் தகராறு செய்து கொள்வது போல எல்லாம் கமுக்கமாக இருக்க வேண்டும். அம்மா ஓசைப்படாமல் ட்ரங்க் பெட்டியை மூடிக்கொண்டிருந்தால். அவளுடைய மெலிந்து உயர்ந்த முதுகு மட்டுமே மேகலையின் கண்ணில் பட்டது. பெட்டியை மூடியதும் பையை திறந்து வட்டமான தகர டப்பாக்களை எடுத்து வைத்துக் கொண்டால். உலன் நூல், ஊசி, கத்திரிக்கோள் எல்லாம் கொண்ட டப்பாக்கள் அவை. தாங்கினாள் மேகலை. உள்ளே போகலாமா
என்னம்மா இதெல்லாம் பைத்தியக்காரத்தனம் என்று கேட்கலாமா துணிச்சல் ஏற்படவில்லை. வேங்கையும் வெள்ளாடும் சண்டையிட்டால் தலையிடலாம். வேங்கையுமே பொருதினால் எப்படி தலையிட முடியும்? யாரால் தலையிட முடியும்? அறையை கடந்திருப்பாள். அதற்குள் அம்மா எழுந்து கொண்டு விட்டாள். சட்டென்று சுவரோரமாக ஒட்டி கொண்டாள் மேகலை. அரைச்சுவரில் ஜன்னலுக்கு பக்கமாய் மாட்டப்பட்டிருந்த மேகலையின் புகைப்படத்தை கழட்டி தன் பெட்டியில் வைத்து கொண்டாள் அம்மா. மேகலையின் கண்ணில் நீர் தழும்பியிருந்தது. தாய் செடிக்கு தன் முதல் மொட்டின் மீது உள்ள பரிவையும் பாசத்தையும் நேருக்கு நேராக கண்ட போது அவள் உள்ளம் வெடித்தது. ஓடிச் சென்று அம்மா என்று அவளை இறுகி கட்டிக்கொள்ள வேண்டும் போல ஆவேசம் எழுந்தது. இருந்தும் எதுவோ தடுத்தது. எது? இதயத்துடன் பதிந்துவிட்ட தந்தையின் இரும்பு வார்ப்பா? சந்தடியின்றி அவள் ஹாலுக்கு வரவும் மாடியிலிருந்து சக்கரவர்த்தியின் குரல் இறங்கவும் சரியாக இருந்தது. மேகலை, இன்னும் புறப்படல? இதோப்பா என்று பதில் கொடுத்தாள். ஆனால் மனம் ஒரு அமைதியான முடிவுக்கு வந்திருந்தது. நான் ஸ்டேஷனுக்கு போக மாட்டேன். கழுத்தை பிடித்து தள்ளி என்னை காரில் ஏற்றினாலும் அன்னைக்கும் உடன் பிறந்த சகோதரிக்கும் சென்ட்ரல் ஸ்டேஷன் பிளாட்ஃபாரத்தில் முழுக்கு போட மாட்டேன். ஒரு காகிதத்தை கிழித்து பரபரென்று எழுதினாள். அப்பாவுக்கு, கோபிக்காதீங்க, மனம் என்னவோ போல இருக்கிறது. காலார கொஞ்சம் வெளியே உலாவி விட்டு வர்றேன். இப்படிக்கு மேலே பழிச்சென்று பார்வையில் படுகிறார் போல் காகிதத்தையும் அதன் மீது பேப்பர் வெயிட்டையும் வைத்தால். வெகு நேரமாக கையில் மூடி வைத்து கொண்டிருந்ததால் டிக்கெட்டுகளில் கசகசவென்று வியர்வை ஈரம் படிந்திருந்தது. அவற்றையும் பக்கத்திலேயே வைத்த பின் வாசலுக்கு விரைந்தாள். கொஞ்ச நேரத்தில் ஐயா கூப்பிடுவார், தயாராகிரு. அம்மாவையும் ஆனந்தியும் நீ தான் ஸ்டேஷனில் கொண்டு போய் விடணும் என்று டிரைவரிடம் கூறிவிட்டு தெருவில் இறங்கினான். மாட வீதியில் இரவு கொலுவீற்றிருந்தது. வெள்ளக்கட்டியை எடுத்தறிந்த பின்னும் வட்டமிடும் கட்டெரும்புகள் போல மாலையின் மோகனம் மறைந்த பிறகும் சாலையின் நடமாட்டம் குறையவில்லை. மேகலை திரும்பி நின்றாள் மேகலை. வக்கீல் சம்சாரம் பெரியநாயகி தான் கூப்பிட்டது. என்னத்த? ஒரு புகாரம் செய்தி கொடுந்த. அரை மணியாக அவருக்கு திடீர்னு வயிற்று வலியாக துடிக்கிறாரு. ஓமத்திராவன் கொடுத்தேன்னு இருக்கல. சமயம் பார்த்து மூத்தவன் சின்னவன் சமையல்காரன் அத்தனை பேரும் என்ன செய்யணும் அதை சொல்லுங்க தீ என்று சினந்து கொண்டாள் மேகலை. பெரியநாயகி பேச ஆரம்பித்தால் நிறுத்தமும் முடியாது என்பது மயிலாப்பூர் முழுவதும் பிரசித்தம். டாக்டர் ராமேஸ்வரம் வீட்டு பக்கம் போனால் கொஞ்சம் வர சொல்லேன். சரி சொல்கிறேன் அத்தி என்று விடைபிடித்து கொண்டாள் மேகலை. ஒற்றுமையான குடும்பம் தெருப்பக்கம் உள்ள ஹாலில் ஊஞ்சலில் வக்கீல் ஆடிக்கொண்டிருப்பதும் பெரியநாயகி நாற்காலியில் 2 காலையும் தூக்கி வைத்துக்கொண்டு எவர் சில்வர் வெற்றிலை சில்லத்தை சூறையாடுவதும் தினசரி தெருவில் போவோர் ஒருவருக்கு கண்கொள்ள காட்சி தருவது வழக்கம். சில சமயம் பிள்ளைகளும் பெண்களும் பேரன் பேத்திகளும் சேர்ந்து தெருவை அதிர அடிப்பதும் உண்டு. மேகலையின் வீட்டில் எல்லாம் தான். அம்மா ஒரு அப்பா ஒரு வீடே முன்னால் போகிற அந்நியரை கணக்கெடுப்பது போல மேகலை உடலை முன்னால் போகவிட்டு மனத்தை பின்னே நிறுத்தி பார்த்தாள். இதோ போகிறாளே, இவள் தான் மேகலை. உல்லாச கல்லூரி மாணவி, பேரழகி, அதிர்ஷ்டக்காரி. ஐயோ கல்லூரி உலகமே, உனக்கு தெரியுமா இந்த மேகலை உள்ளூர செல்லரித்தவள் என்பது? கண்ணை கூசும் கார் வெளிச்சம் அவள் மேனியில் பாய்ந்தது. கார் நம்பரை கவனித்ததும் டாக்டர் என்று கூப்பிட்டு கையும் தட்டினாள் மேகலை. கார் நின்றது. வக்கீல் வீட்டு செய்தியை கேட்டதும் ரவுண்டு முடிஞ்சதுன்னு ஸ்டெதாஸ்கோப்பை கழட்டி எறிய டிஸ்பென்சரிக்கு போயிட்டு இருந்தேன். போகிறேன் என்று வண்டியை திருப்பி கொண்டார் டாக்டர் ராமேஸ்வரம். பக்கிங்ஹாம் கால்வாய் கூவத்துடன் போட்டியிட்டது வீச்சத்தில். நகருகிறதா நின்றிருக்கிறதா என்று சொல்வதற்கு இயலாதபடி 2 படகுகள் உப்பு மூட்டையும் தேங்காய் கூவியலும் நிறைத்து கொண்டு நீரோடு சல்லாபித்தன. மேகலை நின்றாள். என்னது? டாக்டர் ராமேஸ்வரத்தின் டிஸ்பென்சரியில் விளக்கு எறிந்து கொண்டிருந்தது. கை கடிகாரத்தை பார்த்தாள் மேகலை. மணி 8:15. 7 அடித்ததுமே தலை போனாலும் சிப்பந்திகளை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு மறுவேளை பார்ப்பார் டாக்டர். பின்ன வேப்பை அடக்க மாட்டாதவளாய் உள்ளே நுழைந்தாள் மேகலை. நெஞ்சில் லேதான பதட்டம் கண்டது. சந்தடியின்றி நடந்து திரைச்சீலையை விலக்கி கொண்டு மெதுவாக எட்டி பார்த்தாள். ஒரு புன்னகை பிறந்தது அவள் இதழில். அச்சமும் பதட்டமும் நீங்கியவளாக இன்னும் நன்றாக நின்று கொண்டு கவனித்தாள். உதட்டில் பிறந்த புன்னகை வளர்ந்து முகத்திலெல்லாம் தவழ்ந்தது. ஆண்மையின் வலிவும் பெண்மையின் பொலிவும் ஒருங்கே கூடியிருந்தன அந்த இளைஞனின் உடம்பில். என்ன காயமோ எப்படி ஏற்பட்டதோ தெரியவில்லை. கட்டை விரலில் பேண்டேஜ் கட்டி கொண்டிருந்தான். மோவாயில் இன்னொரு காயம். அதற்கும் மருந்தும் பஞ்சும் வைத்துக்கொண்டு துணியையும் சுற்றி கொண்டாகிவிட்டது. ஆனால் காயம்பட்ட கட்டை விரலால் அதற்கு முடிச்சு போட வரவில்லை. தாறுமாறாக செருகி கொண்டான். எரிச்சலுடன் அவன் நிமிர்ந்தபோது மேகலை வாய்விட்டே சிரித்து கொண்டிருந்தாள். வெண்பற்கள் தெரிய. ஓ, ஆள் இருக்குதா இங்கே? தனக்குத்தானே சொல்லிக் கொண்டவன் போல கேட்டான் அவன். ஒரு உதவி செய்வீங்களா? மேகலை முன்னே வந்தாள். என்ன உதவின்னு தெரியும், பார்த்து கொண்டு தான் இருக்கேன் என்றால் தலையின் முடிச்சை இறுக்கி போட்டாள். ரொம்ப நன்றி என்றான் அவன்.
கொஞ்சம் இருந்து டாக்டரிடமே நேரில் நன்றியை தெரிவித்து மன்னிப்பும் கேட்டுக்கொண்டு போங்க. ஸ்லாக் ஷர்ட்டை இழுத்து விட்டு கொண்டு அவன் எழுந்தான். மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. மாலி மனம் போனபடி இங்கே வரலாம் போகலான்னு டாக்டர் பிறப்பித்துள்ள நிரந்தர கட்டளை. புறப்பட்டு விட்ட அந்நியனை பின்தொடர்ந்து பேசுவது சரியல்ல தான். ஆனாலும் மேகலையால் சும்மா இருக்க முடியவில்லை. எங்காவது விழுந்ததில் ஏற்பட்டதா என்று கேட்டாள். கேச சுருளை விரலால் சுருட்டி விட்டு கொண்டவாறு மாலி பதிலளித்தான். ஆமாம், குறுக்கே போய் விழுந்தேன். ஒரு புருஷன் பெஞ்சாதி சண்டையில். எங்கே என்று திடுக்கிட்டாள் மேகலை. எங்கள் சந்தில் என் வீட்டுக்கு அடுத்த குடிசையில் புருஷங்காரன் தண்ணி போட்டுட்டு பெண்டாட்டியை விளாசிக்கிட்டு இருந்தான். ஐயோ பாவன்னு இறங்கியதற்காக நான் பெற்ற பரிசு இது. மேகலை விரக்தியுடன் உள்ளுக்குள் நகைத்து கொண்டார். படிக்காத தம்பதிகள் ஊரறிய சண்டை அடித்துக் கொள்கிறார்கள். படித்த தம்பதிகள் யாருக்கும் தெரியாமல் வெகு நாசுக்காக தலைமயிரை பீத்துக் கொள்கிறார்கள். அவ்வளோதான் வித்தியாசம். திடுதுப்பென்று மாலி கேட்டான். பெங்களூர் மெயில எத்தனை மணிக்கு போகிறப்படுது? பிடரில் அடி பெற்றார் போல் திகைத்து நின்றாள் மேகலை. அதை மாலி கவனிக்கவில்லை. மெயிலா ரயிலான்னு கூட தெரியல என்றவாறு இடது கையால் வலப்புற பேண்ட் பையில் துழாவி சிறிது சிரமத்துடனே ஒரு சிறு காகித துண்டை வெளியே எடுத்தான். ஏதோ ஈரம் பட்டு எழுத்து கலங்கிருச்சு. இந்த இடத்துல என்ன எழுதியிருக்குதுன்னு பாருங்கள். மெயிலா ரயிலா? இன்று இரவு பெங்களூர் இயலில் போகிறோம். மேகலை பதில் சொல்லவில்லை. அவளது இருதயம் ஒரு முறை நின்று மறுமுறை பன்மடங்கு வேகத்துடன் அடித்து கொண்டது. குறிப்பின் அடியில் எழுதியவரின் பெயர் இல்லை. ஆனால் அதை எழுதிய கையெழுத்து யாருடையது என்பது அவளுக்கு தெரியும். ஒரு பெண்ணின் எழுத்து அது. கையெழுத்து அழிந்ததற்கு காரணமும் வெறும் ஈரமல்ல, எழுதியவளின் கண்ணீர் ஈரம். மெயிலாக தான் இருக்க வேண்டும். கை கடிகாரத்தை நோக்கினாள் மேகலை. 9க்கு வண்டி, இன்னும் 1/4 மணி நேரம் தான் இருக்குது. வழி அனுப்ப போக வேண்டாமா? இல்லை, தடுத்து நிறுத்த போகணும் என்றான் மாலி. தொடரும்.